வணக்கம். ஓம் காளி அஷ்ட மாந்திரீக பயிற்சி. சகல வசியம், சர்வ வசியம் வேற, சகல வசியம் வேற. சகலன்னு கேட்டீங்கன்னா சர்வம் ஆனாக்கா உலகமே சேர்ந்தது. சகலனாக்கா இந்த அஷ்ட கர்மத்தை எட்டையுமே சகலத்தையும் நம்ம வசியப்படுத்துறதுக்கு உண்டான வசிய மை எப்படி தயாரிக்கிறதுன்னு தான். ஆண் பெண் வசியமா? ஆண் பெண்ல எத்தனை வசியம் இருக்குது? ஒன்று கணவன் மனைவி இருக்கு, காதலர்னு ஒருத்தர் இருக்காங்க, தவறான உறவுன்னு ஒன்று இருக்கு. அதான் கேட்டீங்கன்னாக்கா தாய்க்கு பிள்ளைன்னு இருக்குது, பிள்ளைக்கு தாயின்னு இருக்குது, மாமியாருக்கு மருமகன் இருக்குது, மருமகனுக்கு மாமியார்னு இருக்குது. இப்படி பல வகையில பல வகையான வசியங்களும் சேர்த்து தான். தொழில் வசியம், ஜன வசியம், தன வசியம், சர்வ வசியம், விலங்கு வசியம். அதுக்கப்புறம் கேட்டீங்கன்னாக்கா நீர் முதல் கொண்டது நீர், நிலம், காற்று, ஆகாயம், நெருப்பு சொல்வது சர்வம். இது சகலம். ஒரு மனிதனுக்கு எத்தனையான ஆசைகள் இருக்குதோ அத்தனை ஆசையுமே அடைவதற்கு நாம் செய்வதுதான் வசியம் என்பதை உங்களுக்கு நான் முதல்ல சொல்லிடுறேன். சரி, இந்த வசியத்தை யாரெல்லாம் ஆசைப்படுவாங்க, எப்படியெல்லாம் ஆசைப்படுவாங்க, அது எப்படி ஆசைப்பட்டாலும் அது கை கூடுமா கை கூடாதா அப்படின்றத சில வழிமுறைகள்ல செய்யலாம். எப்படி வழிமுறைன்னு கேட்டீங்கன்னாக்கா, இந்த வசியம் சொல்லக்கூடிய இந்த மூலிகைகளை வைத்து மை செய்யறது. ஆனா விலங்குகளுடைய கோராசனம், பித்து பை, பிச்சு, அதுக்கப்புறம் அது மட்டும் இல்லாத பல வகையான அதனுடைய பொருட்களை சேர்த்து செய்யறது ஒரு வசியம். ஆனா இது சுத்தமா மூலிகைகள் கோராசனம், அதுக்கப்புறம் புணுக்கு, கஸ்தூரின்னு சேர்த்து நம்ம செய்து அதன் மூலியமாக எல்லா வகையான வசியமும் செய்துக்கலாம். இது மைய நம்ம கரெக்டா பயன்படுத்தி செய்தோம்னாக்கா உங்களுக்கு மிகப்பெரிய வெற்றியை கொடுக்கும். சரி, இந்த சகல வசியம் என்று சொல்லக்கூடிய இந்த வசியத்துக்கு உண்டான பொருட்களை நான் சொல்றேன். அந்த மூலிகைகளை சொல்றதெல்லாம் எடுத்து நீங்க செய்து அதை நீங்க பயன்படுத்தினீங்கன்னாக்கா உங்களுக்கும் அது வசியமாகும், மற்றவங்களுக்கு கொடுக்கும் போது உங்களுக்கு அது வசியமாகும். ஏன்னு கேட்டீங்கன்னாக்கா ஒவ்வொன்றையும் நீங்க தேடி அலைஞ்சு வாங்கி செய்து அதுக்கு உண்டான நாள் நட்சத்திரத்துல செய்து முடிங்க. மிகப்பெரிய ஒரு வலிமையான ஒரு மைய நீங்க தயார் பண்ணிடலாம். சரிங்க, நான் இந்த சகல வசியத்துக்கு உண்டான அதுக்குண்டான மூலிகை பொருட்களை சொல்லிடுறேன். நீங்க எல்லாமே எடுத்து சேகரித்து செய்து உங்களுடைய தொழிலுக்கும் நீங்க மற்றவங்களுக்கு கொடுக்கறதுக்கும் பயன்படுத்திங்க. வெண்குன்றி வேர், நல்லா கேட்டுக்குங்க. சகல வசியத்துக்கு உண்டான மூலிகை வேர்கள்: வெண்குன்றி வேர், கருங்குன்றி வேர், வாகை வேர், செங்கோடி வேலி வேர், வெள்ளை காக்கணம் வேர், வெள்ளெருக்கன் வேர், வெள்ளை சாரணை இருக்குது, அதுக்கப்புறம் வெள்ளை காக்கடன் இருக்குது. இது வெள்ளெருக்கன் வேர், சென்னாய் உருவி வேர், சிறு புன்னை வேர், மருதோன்றி வேர், வெள்ளை காக்கணம் வேர் சொல்லியாச்சு. அதுக்கப்புறம் கேட்டீங்கன்னாக்கா வெள்ளை விஷ்ணு கிராந்தி, இது உங்களுக்கு அதாவது விஷ்ணு கிராந்தின்னு பார்த்துருப்பீங்க. வெண்கொழிஞ்சி வேர், வெள்ளை விஷ்ணு கிராந்தி வேர், ஆணை வணங்கி வேர். இத்தனை வேர்களையுமே ஒன்று சேர்த்து ஒன்று திரட்டி இந்த வேர்களை எல்லாம் என்ன பண்ணுங்க, நிழல்லே நல்லா போட்டு காய வைங்க. வெயில் இல்லை, நிழல்ல அதை காய வச்சு அதுக்கப்புறம் இது ஆணி வேர் அறுபடாம வசியம் என்று சொல்லக்கூடிய புதன்கிழமை புதன் ஓரை, திங்கக்கிழமை சந்திர ஓரை, அடுத்ததாக வெள்ளிக்கிழமை சுக்கிர ஓரை. இந்த ஓரைகளில் எடுத்து பகல் அரிக்காம சூரியன் மறைஞ்சதுக்கு அப்புறம் இரவுல அரைச்சி அதை இதோட சேர்த்து புணுக்கு, கஸ்தூரி, குங்குமப்பூ, அதுக்கப்புறம் கேட்டீங்கன்னாக்கா நம்ம சந்தனம், இது எல்லாமே போட்டு நீங்க சேர்த்து அரைச்சிக்கலாம். வசியத்தை போட்டு நீங்க செய்யறதுனால இதுக்கு முக்கியமா தேவையானது கோராசனம். அந்த கோராசனத்தை அது கஸ்தூரியா இருந்தாலும் பரவாயில்ல, இல்ல கோராசனமாக இருந்தாலும். இதோட சேர்த்து புல்லுருவின்னு ஒண்ணு இருக்கு. அரச மர புல்லுருவி, ஆலமர புல்லுருவி, அதுக்கப்புறம் கேட்டீங்கன்னாக்கா வில்வ மர புல்லுருவின்னு ஒண்ணு இருக்கு இல்லையா? இந்த புல்லுருவிகளை கூட சேர்த்து நம்ம செய்யலாம். அந்த புல்லுருவிகளை எடுக்கிறது எப்படி, அதை எப்படி பயன்படுத்துறது எப்படின்றது ஒரு பதிவாக தனியாகவே போறோம். ஒரு புல்லுருவி எடுக்கிற மாதிரி மற்ற புல்லுருவினா கேட்டீங்கன்னா நாள் மட்டும்தான் மாறும், மற்றது எதுவுமே மாறாது. அதுக்குண்டான வழியை நான் சொல்றேன். இதையெல்லாம் எடுத்து பத்திரப்படுத்தி நல்லா காய வச்சோன்னா கொண்டு போய் என்ன பண்ண, ஒரு மண் சட்டி ஒன்று வாங்கி அந்த மண் சட்டிக்குள்ள கற்பூரம் நிறைய போட்டு அந்த கற்பூரத்தோடு சேர்ந்து தர்ப புல் இல்லாம எந்த விதமான மையம் நீங்க செய்யக்கூடாது. அருகம்புல் இல்லாம எந்த விதமான மையம் செய்யக்கூடாது. அருகம்புல் என்பது பிள்ளையாருக்கு மிகவும் பிடித்த பொருள்ன்றது உங்களுக்கு தெரியும், உலகத்தில் உள்ள எல்லா இந்து மக்களுக்கும் தெரியும். ஆனா தர்பன்றது
தங்கத்தை விட விலை உயர்ந்தது. சூரிய கிரகணம், சந்திர கிரகணம், வீட்டுக்குள் இருக்கக்கூடிய பல வகையான துஷ்ட ஆவிகளும் கெட்ட இதுவங்கெல்லாம் வந்து வீட்டை விட்டு வெளியில் போனாக்கா வீட்டில் தர்ப்பப்புல் இருக்கணும். தர்ப்பப்புல் இருந்தாவோ அப்படின்னு கேட்டால் நீங்கள் போட்டு கொடுக்குற தாயத்திலோட வசிய தாயத்தினால ஒரு தர்ப்பப்புல் கொஞ்சமாக போட்டு கொடுத்தீங்கன்னாக்கா உடனுக்குடனே வேலை செய்யறதுக்கு ஆரம்பிக்கும். அதனால தர்ப்பப்புல் அருகம்புல்லும் எடுத்து நிறைய கற்பூரத்தை போட்டு ஒரு மண் பாத்திரத்தில் அந்த காய வச்ச மூலிகையை மொத்தமே வந்து கொண்டு போயிட்டு அதில் போட்டு எரிங்க. எரிக்கும் போது புகை வெளியில் போகக்கூடாது, உள்ளவே இருக்கிற மாதிரி போட்டு எரித்து மொத்த சாம்பலை எடுத்துக்குங்க. மொத்த சாம்பலை எடுத்துக்கிட்டீங்களா? எடுத்து அதுக்கப்புறம் வந்து கேட்டிங்களானாக்கா நான் சொன்ன மாதிரி புணுக்கு, கஸ்தூரி, குங்குமப்பூ, கோராசனம் இது எல்லாமே எடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக பதப்படுத்தி வச்சிருந்து இதோடு சேர்ந்து நீங்கள் நெய் விட்டு அரைக்கிறதா, தேன் விட்டு அரைக்கிறதா, தேங்காய் எண்ணெய் விட்டு அரைக்கிறதா, சிறுதேன் விட்டு அரைக்கிறதா, இப்படி பல வகையில் பல குழப்பங்கள் இருக்கு இல்லையா? உங்களுக்கு எந்த சக்தி இந்த மூலிகை மொத்தம் சேர்க்கும் போதே அது எல்லாமே வசியம். சரிங்களா? இது வந்து கேட்டீங்கன்னாக்கா சகல வசியம், ராஜ வசியம்னு ஒன்று இருக்கு. அது ஒரு முறை போடுறேன், அது நீங்களே செய்து முடிச்சுக்கலாம். சரிங்களா? அப்படி நீங்கள் செய்யும்போது இதை கொண்டு போயிட்டு ஒரு இந்த இது மைய அரைக்கணும் இல்லையா, அந்த கழுவு இதில் வச்சு நம்ம என்ன பண்ணணும் கேட்டிங்கன்னாக்கா அரைக்கிறதுக்கு பௌர்ணமியை தேர்ந்தெடுங்க, இல்லை வெள்ளிக்கிழமை கூட தேர்ந்தெடுங்க, இல்லை புதன்கிழமை கூட தேர்ந்தெடுங்க. தேர்ந்தெடுத்துட்டு ஒன்று அதிகாலையில் ஆரம்பிச்சிடுங்க, இல்லை வந்து சூரியன் மறைஞ்சதுக்கு அப்புறம் உக்காந்து சுத்தமாக அரைச்சி அதை சிறு தேனால் அரைக்கலாம், தேனால் அரைக்கலாம், நெய்யால் அரைக்கலாம். அதுக்கப்புறம் கேட்டிங்கன்னாக்கா தேங்காய் எண்ணெய் கூட போட்டு அரைக்கலாம், ஒன்றும் தப்பே கிடையாது. அரைச்சி இதை பதப்படுத்தி இந்த பதப்படுத்தின இந்த பொருளை பிள்ளையார் அல்லது வந்து கேட்டிங்கன்னாக்கா பிள்ளையார் வாசலில் வந்து வச்சு எடுக்கிறது நல்லது. அது புதைச்சி வச்சு கூட எடுக்கலாம். நீங்கள் வச்சுட்டு நீங்கள் சாமியை கும்பிட்டுட்டு எடுத்துகிட்டு வந்து நீங்கள் மற்றவங்களுக்கும் கொடுக்கலாம், எல்லாமே செய்து முடிக்கலாம். ஆனால் இது மிகவும் உங்களுக்கு வலிமையாக வேலை செய்யணும்னு நீங்கள் ஆசைப்பட்டீங்களா அந்த மையவை இதை வைக்க வேண்டிய இடம்னு பார்த்தீங்கன்னாக்கா ஒன்று சிவன் கோயிலில் வைக்கலாம், இல்லை சிவனும் சக்தியும் நிறைந்திருக்கிற கோயிலில் வைக்கலாம், அப்படி இல்லை லட்சுமி கோயில். இதெல்லாம் போயிட்டு ரொம்ப கஷ்டமாக இருக்கும் தேடுறதுக்கு. நீங்கள் பிள்ளையார் கோயிலில் வச்சு எடுத்துட்டீங்கன்னாவே உங்களுக்கு போதுமானது. அதை நீங்கள் வச்சு வணங்கி கொண்டு வந்து அதற்கு பிறகு வந்து நல்ல நாட்களை நீங்கள் பயன்படுத்தினீங்கன்னாக்கா அனைத்து வகையான வசியங்களும் உங்களுக்கு வந்து அது எடுத்து எப்படி மையாக அரைச்சிடுறீங்க, அது எப்படி பிரயோகம் பண்ணணும் அந்த மையன்றது கரு மாந்திரிகம் என்று சொல்லக்கூடிய அந்த மாந்திரிகத்தில் வந்து உங்களுக்கு நான் தெளிவுபட சொல்கிறேன். நீங்கள் பயன்படுத்தி நீங்கள் வெற்றி பெறலாம். இதுக்கு உண்டான மந்திரம் எதுக்கு? இந்த மையக்கு உண்டான மந்திரத்தை, இந்த மையக்கு உயிரூட்ட மந்திரம் ஒன்று இருக்கு இல்லையா, அந்த மந்திரத்தை வந்து நான் உங்களுக்கு போடுறேன். அந்த மந்திரத்தை நீங்கள் வந்து சொல்லிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் அந்த மைய வந்து நீங்கள் பயன்படுத்தலாம். பிள்ளையார் கோயிலில் வச்சுட்டு வந்துட்டீங்க, அதுக்கப்புறம் வந்து இந்த மந்திரத்தை வீட்டில் வந்து அந்த மையை நீங்கள் பிரித்து வச்சு மந்திரத்தை சொல்கிறீங்க. மந்திரத்தை சொல்லிட்டு அந்த வசியத்துக்கு உண்டான சகல வசியத்துக்கு உண்டான கரு மந்திரம் சொல்லுவாங்க, அந்த மந்திரத்தை வச்சு நீங்கள் சொல்லிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் பயன்படுத்தலாம். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு நான் கொடுக்கக்கூடிய அந்த மந்திரம் ஆகப்பட்டது, இந்த மந்திரத்தை சொல்லும்போது வசியம் சித்தி ஆகும், உங்களுக்கு பல வகையில் நன்மைகளை கொடுக்கும், உங்களுக்கு உண்டான பல வகையான வழியும் கொடுக்கும். இந்த மந்திரத்தை இப்போ நான் போடுறேன், அதை பார்த்து தெரிஞ்சுங்க. எந்திரங்களும் போடுவோம் ஒரு டைமில், மந்திரம் எந்திரம். அதுக்கப்புறம் புஸ்தகத்தில் இருக்கக்கூடிய எனக்கு சொல்லி நான் தெரிஞ்சுக்கிட்ட பல வகையான அந்த மந்திரங்களெல்லாம் உங்களுக்கு வந்து நேரடியாக நான் எடுத்து அப்படியே போட்டுறேன். நீங்கள் பார்த்து ஒவ்வொன்றும் தெரிஞ்சுக்குங்க. தெரிஞ்சுக்கிட்டு பயன்படுத்துங்க, வெற்றி பெறுங்க, நல்ல நிலைக்கு வாங்கன்னு சொல்லி இன்னொரு நல்ல பதிவு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.